தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 30, இறை திருவசனம் 21. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். வழியாக ஒளியாக வாழ்வின் எல்லாமுமாக இருந்து எங்களை காத்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் நாளாக, அருளின் நாளாக, இரக்கத்தின் நாளாக, ஆறுதலின் நாளாக, உறவின் நாளாக, ஊக்கத்தின் நாளாக, ஏற்றமிகு நாளாக, எளியவருக்கு இறங்கிடும் நாளாக கொடுத்து எம்மை செமையான பாதையில் வழிநடத்தி வந்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே, எங்களை முழுவதும் உம் பாதத்திலே அர்ப்பணிக்க, இந்த அகிலத்தை அர்ப்பணிக்க, எங்களை ஒரே குடும்பமாக அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உமது பரிசுத்த இரத்தம் எங்களை இந்த நாள் முழுவதும் ஆட்கொண்டு வழி நடத்தியது. அதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இறைவா, கருணை உள்ளவரே, ஆராதனைக்குரியவரே, புகழ்ச்சிக்குரியவரே, மாட்சிமை மிகுந்தவரே, நல்லவரே, வல்லவரே, அற்புதங்கள் செய்பவரே, அதிசயங்களை எங்கள் வாழ்வில் நிகழ்த்தி கொண்டு வருபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், போற்றி புகழுகின்றோம். இதோ தூசிக்கும் துரும்புக்கும் சமமான எங்களுக்கும் இந்த நாளிலே உயிர் மூச்சு காற்றை கொடுத்து அப்பா இறைவா, எங்களை நீர் உமது பாதையில் வழிநடத்தி இருக்கின்றீர். உமது திருவுளத்தை எங்கள் மீது திருப்பி இருக்கின்றீர். உமது கண்களை எங்கள் மீது திருப்பி எமக்கு ஆசிரை வழங்கியிருக்கின்றீர். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். துயநலாவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களை முழுவதையுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனுக்குளம் முழுவதையுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால் அனைத்தும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக, ஆசிராக, வெற்றியாக மாறும் என்ற நம்பிக்கையில் எம் உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரை உமது பரிசுத்த இரத்தம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவா, இதோ சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இறைவா, பல்வேறு நோயினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவர்கள் கைவிட்டாலும் கைவிடாத நலம் தரும் மருத்துவர் நீர் ஆண்டவரே. நானே உங்களை குணமாக்கும் ஆண்டவர் என்று கூறியிருக்கிறீரே தகப்பனே. உமது வல்லமை மிக்க நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது பூசப்படுகிறது. இதோ மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உமது பரிசுத்த இரத்தம் இந்த நேரத்திலே தெளித்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், மூலியன் குணமடைவான் என்று 100 தலைவன் கொண்டிருந்த அதே விசுவாசத்தை நாங்களும் வைக்கிறோம் தகப்பனே. அப்பா, மருத்துவர்கள் கைவிட்டாலும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை கூறினால் இதோ நோயிலிருந்து, ஆபத்திலிருந்து, கடன் பிரச்சனைகளிலிருந்து, தீராத போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவோம், வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இறைவா, இதோ இந்த நாட்களில் தேர்வுகளின் மூலம் எங்களது மாணவ மாணவிகள் தங்களது இந்த வருடம் முழுவதும் படித்ததை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். சிறப்பாக 10 அரசாங்க பொதுத் தேர்வு எழுத இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியை கொடுத்திரலும். இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் பல்வேறு விதமான மன போராட்டத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை நீர்தாமை காத்து ரட்சிப்பீராக ஆண்டவரை. வெளியில் சொல்ல முடியாத பல்வேறு கலக்கங்களோடு தவித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளை நீர்தாமை விடுவிப்பீராக. உண்மையான நட்பு என்ன என்று தெரியாமல் நட்பில மூழ்கி படிப்பை தொலைத்து கொண்டிருக்கிறார்களே, உண்மையான அன்பு என்ன என்று தெரியாமல் பல்வேறு விதமான அன்புக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்களே. இறைவா, இவர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்மிடம் ஒப்பு கொடுத்து விட்டால் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இதோ படித்து கொண்டிருக்கிற அரசாங்க பொதுத் தேர்வை எழுத இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும்
சமூகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இறைவா, இன்னுமாய் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வளர்ந்து வருகிற அறிவியல் கலாச்சார உலகிலே மூழ்கி திளைக்காமல் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் உகந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக. உமது பரிசுத்த கரம் அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. பல்வேறு கடன் பிரச்சனைகளினால் தகப்பன வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தினால் குடும்பத்திலே மன அமைதியின்றி தவிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். குடும்ப பொருளாதாரத்தின் நிமித்தம் ஆண்டவரே, பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் குடும்பத்திலே வறுமை நிலை இருக்கிறதே என்று வாடி வதங்குகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவா, நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்து விட்டால் நிச்சயம் அனைத்தும் எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தால் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவிலே உம்மிடம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் உமது திருப்பாதத்திலே நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து மீண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த கரம், உமது பரிசுத்த வல்லமை அனைவரையும் ஆட்கொண்டு இந்த இரவு நேரத்தில் வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.